எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது அந்த தீர்ப்பில் தற்போது இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் முன்பு கோயில் இருந்தது என்று சொல்லி நீங்கள் வழக்கை பல்வேறு கீழமை நீதிமன்றங்களில் தொடுத்திருக்கிறீர்கள். உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவு வருகிற வரை நீங்கள் அந்த கோர்ட்டில் நீங்கள் ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது, எங்கேயுமே நீங்கள் ஆய்வுகளை நடத்தக்கூடாது. நாங்கள் சொல்கிற வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இந்த மாதிரி எந்த நீதிமன்றங்களும் இந்த இடம் சம்பந்தமாக தீர்ப்பளிக்க கூடாது என்று ஒரு நல்ல தீர்ப்பு நேற்றைய தினம் வந்திருக்கிறது. முதல்ல இது குறித்த சற்று ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் 1991 என்று இருக்கிறது. இந்த சட்டம் என்ன அப்படின்னா, 1991ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பிரதமராக இருந்த PV நரசிம்மராவ் அவருடைய தலைமையின் கீழே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் பெயர் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள், அந்த 47 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவில் எந்த ஒரு சமயத்தினருடைய வழிபாடு என்னவாக இருக்கிறதோ அந்த இடம் அவர்களுக்குத்தான் சொந்தம். 1947 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கா, அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம். இந்த இடத்துல முன்னாடி கோயில் இருந்தது, சர்ச் இருந்தது, புத்த மடாலயம் இருந்ததுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது, உரிமை கோரக்கூடாது. 1947 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சா, அது கோயிலாகத்தான் தொடர வேண்டும். அங்கே போய் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சொந்தம் கொண்டாடக்கூடாது. சர்ச்சா இருந்துச்சுன்னா முஸ்லீம்களும் இந்துக்களும் உரிமை கோர முடியாது. இப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆவது வருடம் என்னவாக இருக்கிறதோ அது அப்படியே தான் தொடர வேண்டும். யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. ராமர் கோவில் மட்டும் இதில் விதிவிலக்கு என்று அன்றைய சட்டத்தை ஏற்றினார்கள். ஏன்னா அப்போ ராமர் கோவிலுடைய பிரச்சனை 91 உச்சத்தில் இருந்தது, 92 இடிச்சு விட்டாங்கல்ல, அதை மட்டும் விதிவிலக்கு கொடுத்து மீதி எல்லாம் நீங்கள் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே கேஸ் போட்டிருக்கிறாங்கல்ல, காசியில் விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜான்வாபி பள்ளிவாசல், மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகா பள்ளிவாசல், இப்போ சாம்பல் மாவட்டத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு இல்லை, அந்த ஷாஹி பள்ளிவாசல், அஜ்மீர் தர்கா, அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் அவுரங்காபாது, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம், எல்லா இடத்துலையுமே 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லாம் பள்ளிவாசலாக இருந்தது தான். அப்போ சட்டம் என்ன, பள்ளிவாசலாம் அந்த டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தானே தொடரணும். அவங்க அதை இடிச்சிட்டு கட்டினாங்க, கோயில் இடிச்சிட்டு கட்டினாங்கன்னா தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம். இந்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி 2 பேர் கோர்ட்டுக்கு போனாங்க 2021. அதை எதிர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன தீர்ப்பு என்றால், நீக்கலை, இன்னும் இந்த சட்டத்தை நீக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இது குறித்து மத்திய அரசு என்ன நினைக்கிறீங்க, 1 மாசத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு என்ன கொடுங்க, நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கருத்தை கேட்டிருக்கிறாங்க. கருத்தை கேட்டு அது நிறைய வழக்கு விசாரணை, நாங்கள் இறுதி உத்தரவு கொடுக்குற வரைக்கும் அங்கே போய் நீ ஆய்வு பண்ணு, அங்கே போய் நீ கேஸை கேஸை நீ எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு தற்காலிக ஒரு சொல்யூஷன் தான், நிரந்தரமான சொல்யூஷன் இன்னும் என்ன பண்ணணும், போக போக தான் பார்க்கணும். எனவே நம்முடைய சகோதரர்கள் இந்த சட்டம் குறித்த சில விஷயங்கள் நல்லா படித்து பாருங்கள். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் 91 என்ன சொல்லுகிறது, அதை எதிர்த்து இவங்களாம் எப்படி அகலாய்வு கொடுக்குறாங்க, சட்டம் இருக்கும் பொழுது நீதிமன்றம் அதை எதிர்த்து எப்படி குரல் கொடுக்கலாம்ங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மக்கள் மன்றத்தில் நிறைய எடுத்து சொல்ல வேண்டும்.